நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு பரணி சண்முகத்துக்கு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்ணில் வந்துட்டு அப்படியே லைட் அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கு. சண்முகம் வந்துட்டு அப்படியே ரொமான்டிக் லுக் விட்டுக்கிட்டு இருக்காங்க. டே என்னடா இது பார்வை அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லையா, அதான் ஒரு மாதிரி குறுக்குறுன்னு பார்த்தேன் அப்படின்னதும், உடம்பு சரியில்லையோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, இந்த திக்கம் வந்துட்டு வெட்டுக்கிளி சும்மா இருக்காம, அண்ணே ஊசுருக்கோன்னா ஆபத்து இல்லை ஏமதினி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரே ஒரு ஊசி போட்டேன்னு வச்சுக்கோ எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய சைஸாக ஊசி எடுக்கிறாங்க. அத்தாடியத்தா இவன் என்ன இத்தாத்தண்டி ஊசி எடுக்கா, இதை பார்த்தாலே பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் நினைக்க, மதினி எதுக்கு நீங்கள் இத்தாத்தண்டி ஊசி போடுறீங்க, சின்ன ஊசியாக போடுங்க அப்படின்னு சொல்ல, ஊசி இவருக்கு இல்லை உனக்கு தான், ஏன்னா கொசு சும்மா இருந்தால் தானே பக்கத்தில் இருக்கவங்க சும்மா இருப்பாங்க, கொசுவை அடித்து தூக்கி எரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோ எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, ஆத்தாடியாத்தா சிறு தந்தா இருக்குது, அதை வச்சு நீங்கள் கொத்துக்கறி போட்டுக்கோங்க, இந்த கொசுவை விட்டுருங்கப்பா, இந்த சித்தரம்புக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விடுவிடுன்னு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. வெட்டுக்கிளி இதை பார்த்து வந்துட்டு பரணி சிரிக்கிறாங்க. சரி சரி கையிலேயே வந்துட்டு விளக்கு ஊசி போடணும் அப்படின்றாங்க. என்ன இப்படிலாம் பண்ண சொல்கிறேன், ஏன்னா கையில் போடு டிக்கிலெலாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, இதை பின்னாடி தண்டா போடணும் திரும்படா அப்படின்னு சொல்ல, வேணாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல, வெட்டுக்கிளி ஒழுங்கா வந்து பிடி அப்படின்னு சொல்ல, மாற்றி மாற்றி வந்துட்டு வெட்டுக்கிளியை காட்ட, மறுபடியும் சண்முகத்தை காட்ட, வெட்டுக்கிளியை காட்ட, கரெக்டாக வந்துட்டு சண்முகம் டிக்கியில் பரணி ஊசி போட்டு விட்றாங்க. அம்மா முடியலையே அப்படின்னு சொல்ல, பாரு என்னோட கிளினிக்கே வந்துட்டு என்கிட்டே வந்துட்டு ரொமான்டிக் வேலை காமிச்சிக்கிட்டு இருக்கியா, வா வா என்னோட ட்ரீட்மெண்ட்லாம் இப்படி தான் இருக்கும் போடா அப்படின்னு சொல்லிட்டு பற்றி விட்டுட்டு பரணி வந்துட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு மூப்பநாதியும் முத்துப்பாண்டியும் காமிச்சிட்டு இருக்காங்க. சண்முகம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி சைடில் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. சார்வால் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல, பயங்கரமான ஒரு வேலை பார்க்க வந்திருக்கோம், விசாரணையெல்லாம் வேற மாதிரி இருக்கணும், நம்ம எப்படியாவது இந்த கேஸில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்ல, சார்வால் நீங்கள் எந்த கேஸை பற்றி சொல்கிறீங்க, அதான் ஒரு கிழவிக்கிட்டேருந்து செயினெல்லாம் பறிச்சுட்டு கொலை பண்ணி போட்டானே அந்த கேஸை சொல்கிறீங்களா, இல்லைனா இன்னொரு கேஸ் சொல்கிறீங்களா அப்படின்னு மூப்பநாதி மாற்றி மாற்றி சொல்ல, அதெல்லாம் விடியா இது வேற கேஸு, நான் பயங்கரமாக ஒரு ஆளுக்கிட்ட வந்துட்டு சவால் விட்டுருக்கேன், அதில் எப்படியா ஜெயிக்கணும், அப்படி ஜெயிக்கலாட்டின்னு வச்சுக்கோ நம்ம டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் வந்துட்டு கேவலமாக போயிரியா, நம்ம எல்லாருமே அதில் சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல, யாருக்கிட்ட அப்படின்னு கேட்க, அதோ அங்கே பாரு அந்த கடைக்காரங்க கிட்ட தான் அப்படின்னு சொல்ல, அங்கே வந்துட்டு இசைக்கு தான் இருக்காங்க. ஓஹோ அதை சொல்கிறீங்களோ நீங்கள், சார்வால் இது உங்கள் குடும்ப பிரச்சனை சார்வால் அப்படின்னு சொன்ன, இது மான பிரச்சனையா, ஒழுங்கா ஒடுங்கி நில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கியை வந்துட்டு அப்படியே சைடில் நின்று சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காரு முத்துப்பாண்டி. ஒவ்வொரு அசைவையும் வந்துட்டு நம்ம கண்காணிக்கணும், இதில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும், அவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். டக்குன்னு அந்த இடத்துக்கு வந்துட்டு 2 பேர் இசைக்கு கிட்ட பொருள் வாங்க வந்திருக்காங்க. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, முதல் போனி வந்ததுக்கப்புறம் தான் நான் எதனாலும் பொருளை மற்றவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, முதல் போனியா அது யாரு அப்படின்னு கேட்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி இசைக்கு முத்துப்பாண்டிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த திக்கம் கனி, மாமா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்கிட்ட கடன் வாங்கின காசை கொடுங்க, அக்கா இங்கே பாரு மாமா இங்கே ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு முத்துப்பாண்டி மாமா அப்படின்னு சொல்ல, மாமா அங்கே என்ன பண்ணுறீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல, முத்துப்பாண்டி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வேமா உள்ளே இருந்து வந்துட்டு இசைக்கியோட அப்பா வந்துடுறாங்க. மாப்பிள்ளை வாங்க அப்படின்னு சொல்ல, சரி சரி முதல் போனின்னு சொன்னது இவரை தானா, வாங்கிங்கப்பா என் பிள்ளை வந்துட்டு ஸ்கூலுக்கு போக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் வேற குழம்பு வைக்கணுமா அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க. அதில் என்னோட கடனை கொடுங்க அப்படின்னு கனி கேட்க, ஐயோ அவள் ஒரு தொண்ணு புரிஞ்சவ மாப்பிள்ளை அவள் கடனை கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க அப்பாவும் சொன்னதுமே இந்த திக்கம் வந்துட்டு 20 ரூபா எடுத்து கொடுக்காரு. 15 ரூபா வந்துட்டு உனக்கு கடன் கொடுக்க வேண்டியது 5 ரூபா உன் காட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது 5 ரூபா வட்டி அப்படின்னு சொல்லிட்டு கனி சொல்ல, இந்த திக்கம் இசைக்கு சொல்கிறாங்க, அக்கா புருஷங்கிட்ட வட்டி வாங்கியா அப்படின்னு சொல்ல, நீயே வந்துட்டு மாமா கிட்ட காசு வாங்கிட்டு தானே கலர் கொடுத்த, அது உன்னோட பிசினஸ் இது என்னோட பிசினஸ் அப்படின்னு சொல்ல, அப்படி போட்டு சக்க அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்புறமேட்டு இசைக்கு கிட்டே சொல்கிறாங்க, சரி சரி விடு உன்னோட தங்கச்சி தானே 5 ரூபா தானே போனால் போட்டு அப்படின்னு சொல்லிடு, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கலர் எடுத்து கொடுக்குறாங்க. 2 பேரும் வந்துட்டு கலர் கொடுக்கும்போது கையும் டச் ஆக அப்படியே ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி வந்துட்டு சாங்கெலாம் ஓட எல்லாருமே அதை வேடிக்கை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்காங்க சிரிச்சுக்கிட்டே. அந்த இடத்துக்கு பரணி சண்முகமும் வர்றாங்க. இதை பார்த்ததும் என்ன போலீஸ்காரருக்கு இந்த திக்கம் டியூட்டி போட்டாங்களோ அப்படின்னு சொல்ல, ஆமாம் பெரிய பயங்கரமான டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கம் மூப்பநாதி சொல்லி சிரிக்கிறாங்க. அதுக்கடுத்து பரணி சொல்கிறாங்க, நீ என்னதான் இந்த திக்கம் தேடி தேடி வந்தாலும் உன் அன்பை இங்கே யாரும் புரிஞ்சுக்க போகிறது கிடையாது, எல்லாம் அவங்க விருப்பப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, சண்முகமும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த திக்கம் இசைக்கியோட கண்ணுலேருந்து கண்ணீராக வந்துடுது. அவங்க அப்பா சொல்கிறாங்க, ஆமாம் என் மருமகனும் மகளும் வந்துட்டு பாவம், எல்லாம் ஒருத்தனால தான், அவனால் இவங்க 2 பேர் பிரிஞ்சிருக்காங்க, எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இசைக்கு மட்டும் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்க, என்ன நீ சும்மா போகிற, நான் வேணா வரவா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணா நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி வந்துட்டு கிளம்பிடுறாங்க. முத்துப்பாண்டி வந்துட்டு என்னோட கணக்கை வந்துட்டு நான் கொடுத்து முடிச்சிட்டேன், இனி இந்த கணக்கை முடிக்கணுமா முடிக்க வேணாமா நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கிளம்ப இசைக்கு மட்டும் யோசனையிலே இருக்காங்க. அடுத்த சைடு வந்துட்டு
சவுந்தரபாண்டியை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. சனியை கூட காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்கய்யா நீங்கள் எப்பேற்பட்ட ஆள், இந்த இடத்துல வந்து அப்படி பெட்டிக்கடையை காவல் காக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்ல, என்ன பண்ணி தொலைகிற, என் பையனை என்ன மாதிரி மிருகமாக வளர்க்கணும்னு நினச்சேன், அப்படி தான் வளர்த்தேன், ஆனால் தாய்ப்பாசம்னு ஒன்று இருக்குது பாரு, அதுக்கு அடிமையாக போயிட்டானே அப்படின்னு சொன்னதும் அவர் தான் இப்போ இசைக்கு அம்மா கடை முன்னாடியே கிடக்காரு அப்படின்னு சொல்ல, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறது அந்த சண்முகம் மட்டும்தான். அந்த வெறும்பயிலும் மனசு மாதிரி அந்த நசுக்கியை வீட்டுக்கு அமுச்சு விட்டாலும் அமுச்சு விட்ருவான். அதுக்குள்ளே ஏதாவது செஞ்சு இவங்க வந்துட்டு குட்டையை கிளப்பி விட்டுறணும். என் பிளானே வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வந்துட்டு சொல்கிறாங்க. என்னதான் அந்த முத்துப்பாண்டி அவளை வீட்டுக்கு கூட்டு வந்தாலும் வேலை கறியாக தான் வச்சிருப்பாங்க. இந்த காதல் கீதல் அதெல்லாம் வந்துட்டு போய் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் போய் பேசுவேன். இந்த நசிக்கையோட அப்பங்காரை வந்தால் அப்படின்னு ஒரு சவுண்டு விடு, அந்த வெறும்பயலும் என் மகளும் வந்தான்னு வச்சுக்கோ அப்படின்னு கழுத மாதிரி சவுண்டு விடு போதுமா அப்படின்னு சொல்ல, சரிங்க நீங்கள் போங்க அப்படின்னதும் இசைக்கு முன்னாடி போய் நிற்க, இசைக்கு வந்துட்டு அந்த மண்ணெண்ணெய் ஊற்றி கொடுத்து பார்த்துருப்பாங்களா, அதுவா ஏன் வந்து நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நிற்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் வந்து அப்படின்னு சொல்ல இசைக்கு ஷாக் ஆகுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடியும்.